ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு லதா பைஜு ஆடியோ நாவல்ஸ். ஆடியோ நாவல்ஸ் கேட்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அப்ப இந்த சேனல் கண்டிப்பா உங்களுக்காகத்தான். இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க? லதா பைஜு ஆடியோ நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நாங்க போடுற அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ஸா வரும். ஆடியோ நாவல்ஸ் கேட்க வந்த உங்களுக்கு ஒரு சூப்பர் ஸ்டோரியோட வந்திருக்கேன். என்ன ஸ்டோரின்னு தானே பாக்குறீங்க? திருமதி லதா பைஜுவின் முன்னந்தி சாரல்னி ஒரு அழகான லவ் ஸ்டோரி. ஹீரோ வசீகரன், ஹீரோயின் ஹாசனி. இவங்களுக்குள்ள ஏற்பட்ட காதல் மோதல்னு அழகான விஷயங்களை ரைட்டர் ரொம்பவே அழகா சொல்லியிருக்காங்க. கதை என்னன்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கா? உங்களின் ஆவலுக்கு பதில் அளிக்கும் குரல் நான் ஆர்ஜே ரதி. வாங்க கதை என்னன்னு பார்க்கலாம். அத்தியாயம் 1. ஏவிஎம் ஸ்டுடியோ. பிரம்மாண்டமான கட்டிடத்தின் தலையில் பெரிய உலக உருண்டை சுற்றி கொண்டிருந்தது. அங்கே ஒவ்வொரு தளத்திலும் ஏதேதோ ஷூட்டிங் நடந்து கொண்டிருக்க அந்த இடமே பரபரப்பாய் இருந்தது. கண்ணை பறிக்கும் விளக்கு வெளிச்சங்களும் அரிதாரம் பூசிய சினிமா தாரங்களும் அங்கும் இங்குமாய் நடந்து கொண்டிருக்க திரையுலகம் சம்பந்தப்பட்ட பல முகங்களும் போலியாய் ஒரு சிரிப்பை பூசிக்கொண்டு உலவிக் கொண்டிருந்தன. அதன் 5ஆம் தளத்தில் தமிழ் பட ஷூட்டிங்கிற்காக காவல் நிலையம் செட் போடப்பட்டிருந்தது. கேமராக்கள் காட்சிகளை படச்சுருளை உள்வாங்கிக் கொள்ள காத்து கொண்டிருந்தன. படப்பிடிப்புக்கான தயாரெடுப்புகள் நடந்து கொண்டிருக்க அப்படத்தின் இயக்குனரான வசீகரன் தன் உதவி இயக்குனர்களை விரட்டி கொண்டிருந்தான். என்ன ராஜ், ஆர்டிஸ்ட்லாம் ரெடி தானே? என்ன சீன்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டியா? கேமரா ரெடி தானே? ஆர்டிஸ்ட பொசிஷனுக்கு வர சொல்லு என்று பரபரப்பாய் கூறிக்கொண்டிருக்க அந்த உதவி இயக்குனர் எல்லாவற்றுக்கும் தலையாட்டி விட்டு ஓடினான். வசீகரன் உண்மையிலே வசீகரமான தோற்றத்தில் நின்றிருந்தான். 6 அடி உயரத்தில் எலுமிச்சை நிறத்தில் கம்பீரமாய் இருந்தான். யாருடைய மனதையும் எளிதில் படித்திடும் தீட்சண்யமான கண்கள், ஏழை திருப்பி போட்டார் போல் கூர்மையான நாசி, அதன் கீழே அழகாய் ட்ரிம் செய்யப்பட்டு திருத்தப்பட்ட அளவான மீசை, எப்போதும் யோசனையில் இருக்கும் முகம், அழகாய் திருத்தமாய் சிகையை வெட்டி தலைக்கு டைரக்டர் என்று எழுதியிருந்த ஒரு தொப்பியை கொடுத்திருந்தான். ஒரு சினிமாவில் ஹீரோவாய் நடிக்கும் சகல தகுதிகளும் இருந்தாலும் அவனுக்கு ஏனோ இயக்குனராக வேண்டும் என்பதே வாழ்வில் லட்சியமாய் இருந்தது. நடிப்பதை விட நடிக்க வைப்பதே அவனது விருப்பம். அவன் அழகை கண்டு அவனை தழுவி செல்லும் மஸ்காரா கண்களிலிருந்து தப்புவதே அவனுக்கு பெரும் பாடாயிருந்தது. வசீகரனின் கண்கள் கேமராவை சுழன்று கொண்டிருக்க கேமராமேனுக்கு அருகில் சென்றான். ஆர்டிஸ்டுகள் பொசிஷனில் இருந்து டயலாக் படித்து கொண்டிருக்க ராஜுவை நோக்கி, ரெடியா என்று கேட்டான். ரெடி சார் என்றான் ராஜு. கேமராக்கள் காட்சியை உள்வாங்க தயாராய் நிற்க கேமராமேனின் கண்கள் கேமராக்குள் புதைந்திருந்தன. காவல் நிலையத்தில் நடக்கின்ற ஒரு காட்சியை படமாக்க தயாராகி கொண்டிருந்தனர். ஸ்டார்ட், கேமரா ரோலிங், ஆக்ஷன் என்று வசீகரன் வாயிலிருந்து ஒவ்வொரு வார்த்தைகளாய் வெளியே வந்ததும் கேமராக்கள் தயாராகின. வெளிச்சத்தை விளக்குகள் வாரி இறைத்தன. தயக்கத்தோடு உள்ளே நுழைந்தான் ஹீரோ. தொப்பையோடு அமர்ந்திருந்த அந்த அதிகாரியிடம் சென்றான். சார். அப்போதுதான் மும்முரமாய் கண்ணை மூடி சுகமாய் காது குடைந்து கொண்டிருந்தவர் மெல்ல கண் விழித்தார். என்ன வேணும் என்றார் அசட்டையாக. சார், என் பேரு முத்து, ஏட்டு ராஜாராம் பையன், இங்கே கான்ஸ்டபிளா என்ன போஸ்ட் பண்ணியிருக்காங்க என்று ஒரு கவரை நீட்டினான். ஓ, ராஜாராம் பையனா நீ என்று அவனை யோசனையோடு பார்த்தவர், அதோ அங்க ஏட்டையா இருப்பாரு, அவரை போய் பாரு என்றார். அவன் அவரிடம் செல்ல ஏதோ ஃபைலை பார்த்து கொண்டிருந்தவர் நிமிர்ந்தார். நீ ராஜாராம் பையன்ல? வாப்பா, ஆர்டர் வந்துருச்சா? இந்த ஸ்டேஷனுக்கு தானே என்றார் எதிர்பார்த்திருந்தவர் போல. உங்களுக்கு அப்பாவை தெரியுமா சார் என்றான் அவன் அதிசயத்துடன். என்னப்பா இப்படி கேட்டுட்ட? உன் அப்பாவை தெரியாம இருக்குமா? அவருக்கு வேலை என்னவோ வேற ஸ்டேஷன்ல தான். ஆனாலும் அவரோட நேர்மையும் உத்தியோகத்துக்கு மேல அவருக்கு இருந்த விசுவாசமும் எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கே தெரியும். நீயும் அவரை போல நேர்மையான போலீஸ்னு பேர் வாங்கணும்பா என்று வாழ்த்தினார். தந்தையின் நினைவில் மனம் நெகிழ்ந்து நின்றிருந்தவனை தோளில் தட்டி கொடுத்தவர், உட்கார்ப்பா, வீட்ல எல்லாரும் சௌக்கியமா என்று விசாரித்தார். எல்லாரும் நல்லா இருக்காங்க சார். இது எனக்கு இந்த ஸ்டேஷன்ல ஜாயின் பண்ண சொல்லி வந்த ஆர்டர் என்று அந்த காக்கி நிற கவரில் இருந்த அரசு ஆர்டரை நீட்டினான்.
அதை வாங்கி பார்த்துவிட்டு, சரி இன்னைக்கே ஜாயின் பண்ணிக்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணு, சப் இன்ஸ்பெக்டர் வரட்டும் என்றார். அப்போது ஸ்டேஷனுக்குள் புயலாய் நுழைந்தாள் அந்த பெண். அழகாய் ஒடிசலாய் இருந்தாலும் அவளது முகமும் பார்வையும் ஒரு அலட்சியத்தை கொண்டிருந்தது. அவளது நெஞ்சத்தில் குத்தி இருந்த பேட்ச் அவளது பெயர் சித்ரா சப் இன்ஸ்பெக்டர் என்று காட்டியது. அவளை கண்டதும் அமர்ந்திருந்தவர்கள் எழுந்து அவசரமாய் அவளுக்கு ஒரு சல்யூட் வைக்க அதை தலையாட்டி ஏற்றுக்கொண்டே நடந்தாள். தன் அறைக்குள் செல்ல போனவள் அங்கே நின்று கொண்டிருந்த புதியவனை கண்டதும் ஆ என்று புருவத்தை தூக்கினாள், யாரென்ற பாவனையில். புதுசா வந்திருக்க கான்ஸ்டபிள் மேடம், பேரு முத்து, நம்ம ராஜாராம் சாரோட பையன் என்று அவனை அறிமுகப்படுத்திவிட்டு அவனிடம் மெல்லிய குரலில் சல்யூட் வைப்பா என்றார். அவளை பார்த்து இவளா என்று வியப்புடன் நின்றிருந்தவன் அவர் சொன்னதும் எஸ் சார் என்று விரைப்புக்கு போய் அவசர அவசரமாய் நெற்றிக்கு கையை கொண்டு சென்றான். அவன் மனது ச இந்த திமிர் பிடிச்சவ இங்கேதான் சப் இன்ஸ்பெக்டரா இருக்காளா, இவளுக்கெல்லாம் நான் சல்யூட் வைக்கிற நிலைமை வந்துருச்சே என்று சுணங்கியது. கட் கட், இன்னொரு ஷாட் போகலாம் என்று டென்ஷனாய் இயக்குனர் வசீகரனின் வாயிலிருந்து வார்த்தைகள் உதிர்ந்ததும் கேமரா அணைந்தது. அவனிடம் ஓடி வந்த ராஜுவிடம், என்னையா ஹீரோ அவன், மூஞ்சிய மண்ணு மாதிரி வச்சுட்டு நிக்கிறான், கொஞ்சம் கூட பாவமே மாற மாட்டேங்குது என்று எரிச்சலோடு கத்தினான். சார், ஹீரோ ப்ரொடியூசர் சாருக்கு ரொம்ப வேண்டியவர்ல, அதான் அதிகம் ஒன்னும் சொல்ல முடியல என்று தலையை சொரிய. அதுக்கு அட அந்த ஆளு மூஞ்சில கொஞ்சம் பாவத்தை காட்ட சொல்லு, நீ சொல்லி கொடுத்துட்டு அடுத்த டேக் வர சொல்லு என்று சிடுசிடுத்தான். மறுபடியும் அவர்கள் அதே பொசிஷனுக்கு வர மீண்டும் அதே காட்சியை படமாக்க தொடங்கினர். ஸ்டார்ட், கேமரா ரோலிங். ஏய் யாரா அது நடுவுல என்று வசீகரன் கத்த, அண்ணா எழுந்துருனா, எப்படிதான் பகல் நேரத்துல இப்படி தூங்குவியோ. உறங்கிக் கொண்டிருந்த வசீகரனை தட்டி எழுப்பி கொண்டிருந்தாள் அவனது தங்கை வளர்மதி. அழகான கனவு தடைப்பட்ட எரிச்சலில் மீண்டும் போர்வை இழுத்து முகத்தை மூட போனவனை முகத்தில் சொத்தென்று வந்து விழுந்த தண்ணீர் சட்டென்று எழுந்து அமர வைத்தது. ச, கனவுல கூட டைரக்டரா இருக்க விட மாட்டாங்களே என்று முகத்தை சுளித்தவன், மா என்னம்மா இது, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இப்படி மூஞ்சில தண்ணி ஊத்தி எழுப்பாதான்னு. ஆமாண்டா, உன் தங்கச்சி உன்னை அண்ணான்னு கூப்பிட்டதும் அப்படியே எழுந்து உக்காந்துட்ட பாரு, தண்ணிய ஊத்துனாதானே எந்திரிக்கிற. ராத்திரி பூரா கதை எழுதுறேன் கவிதை எழுதுறேன்னு விடிய விடிய தூங்காம இருக்க வேண்டியது, காலையில எல்லாரும் எந்திரிக்கிற நேரத்துல தூங்க வேண்டியது என்று அழுத்து கொண்டார். எழுந்து அமர்ந்து அழுப்புடன் கொட்டாவி விட்டவன், இப்போ உனக்கு என்னதாமா வேணும் சொல்லு என்றான். இன்னைக்கு ரேஷன்ல அரிசி பருப்பெல்லாம் போடுறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, போய் பார்த்து வாங்கிட்டு வந்துடு, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு போனேன்னா கூட்டமாயிடும் என்றார். சரிம்மா, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் என்றவன் டவலை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்குள் நுழைந்தான். சபர்மதி அரவிந்தன் தம்பதியருக்கு வசீகரன் வளர்மதி என அழகான 2 பிள்ளைகள். வசீகரன் முதுகலை படிப்பை முடித்துவிட்டு 2 வருடமாக திரைப்படத்துறையில் வாய்ப்புக்காக அலைந்து கொண்டிருந்தான். வளர்மதி கல்லூரி இறுதி ஆண்டு படித்து கொண்டிருந்தாள். பிறந்த போதே அழகாய் வசீகரிக்கும் சிரிப்புடன் இருந்தவனுக்கு வசீகரன் என பெயர் வைத்திருந்தனர். அழகான அவனுக்கு நடிக்க சந்தர்ப்பம் கிடைத்தும் அதில் விருப்பம் இல்லாமல் மற்றவர்களை நடிக்க வைக்கவே ஆசைப்பட்டான். அவனுக்கு திரைப்படத்துறையில் சிறந்த ஒரு இயக்குனராக வர வேண்டும் என்பதே ஆசை. ஆனால் குடும்ப சூழல் காரணமாகவும் சபர்மதியின் கண்ணீரை காண முடியாமலும் தன் ஆசையை மூட்டை கட்டிவிட்டு கிடைத்த போலீஸ் வேலைக்கு செல்ல ஒத்துக்கொண்டான். காவல்துறையில் தலைமை காவலராக பணியாற்றி வந்த அரவிந்தன் ஓய்வு பெறுவதற்கு முன்னரே ஒரு விபத்தில் உயிர் துறக்க அழகாய் சென்று கொண்டிருந்த அந்த குடும்பம் என்னும் படகில் பெரிய ஓட்டை விழுந்தது. வாரிசான வசீகரனுக்கு காவல்துறையிலே கான்ஸ்டபிளாக பணி கிடைத்தது. குடும்பத்தை பார்த்து கொள்ள வசீகரன் வேலைக்கு செல்வது நிர்பந்தமானது. அன்னையின் கண்ணீரும் தங்கையின் எதிர்காலமும் அவனுக்கு கேள்வியை கொடுக்க தன் ஆசையை தூக்கி பரனில் போட்டுவிட்டு இதோ இப்போது ஒவ்வொரு நாளும் அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்காக காத்திருக்கிறான். குளித்து முடித்து சாதாரணமான ஒரு டிஷர்ட்டை அணிந்து வந்தவனை கண்டதும் எப்போதும் போல மனம் நிறைந்தது சபர்மதிக்கு. என் மகன் எவ்வளவு அழகா கம்பீரமா இருக்கான், அவனுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடு ஆண்டவா என்று மனதுக்குள் நினைத்து கொண்டவர் புன்னகையுடன் அவனை நோக்கினார். வாப்பா, சாப்பிட எடுத்து வைக்கிறேன் என்றவர் அடுக்கலைக்குள் செல்ல
அங்கே வந்தாள் அவனது தங்கை வளர்மதி. என்னன்னா, மதிய லஞ்சுக்கு உனக்கும் இட்லி தானா என்றவள் அவனுக்கு ஒரு கிளாஸில் தண்ணீரை ஜக்கிலிருந்து ஊற்றி வைக்க அவளை நோக்கி சிரித்தவன், என்னடி கிண்டலா, உனக்கு அண்ணங்கிற மரியாதையே எல்லாம் போயிடுச்சு என்று அவள் காதை பிடித்து செல்லமாய் திருகினான். என்ன, இன்னைக்கு வீட்டில் இருக்க, காலேஜுக்கு போலையா என்று விசாரித்தவனை நோக்கி, ஐயோ அண்ணா, எனக்கு நேத்துல இருந்தே ஸ்டடி லீவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நீ என்னதான் கவனிக்கிறியோ என்று அழுத்து கொண்டாள். ஓ, ஸ்டடி லீவ்னா உட்காந்து படிக்க வேண்டியதானே, எதுக்கு என்கிட்ட வம்பளந்துட்டு இருக்க என்றவன் இட்லியை சட்னியில் தோய்த்து வாய்க்கு கொண்டு போக அவன் கையை பற்றி அந்த துண்டை தன் வாய்க்கு கொண்டு சென்றவள், இதுக்குத்தான் என்று சிரித்து கொண்டே உள்ளே ஓடிவிட்டாள். அவளது செய்கையில் மனம் நெகிழ அவளை பற்றிய நினைவில் மென்மையாய் சிரித்து கொண்டே சாப்பிடத் தொடங்கினான். சிறுவயது முதலே அது ஒரு பழக்கம் அவளுக்கு. அண்ணன் சாப்பிட போகும்போது அதை பறித்துத்தான் சாப்பிடுவாள். அண்ணனை ஊட்டச் சொல்லி அடம் பிடிப்பாள். இருவருக்கும் 4 வருட வித்தியாசம் இருந்ததால் பள்ளி பருவம் முதலே அது பழக்கமாகி இருந்தது. அண்ணன் சாப்பிடும்போது அவள் இருந்தால் ஒரு வாயாவது அவளுக்கு கொடுத்து விட வேண்டும். அவள் செய்ததை பார்த்து கொண்டே அடுக்கலையிலிருந்து வந்த சபர்மதி அவளை திட்டினார். இந்த பொண்ணுக்கு எவ்வளோ சொன்னாலும் இன்னும் இந்த பழக்கம் போகலையே, 2 பேரும் வளர்ந்தாச்சு, பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க, என்னதான் அண்ணன் தங்கச்சினாலும் ஒரு ஒதுக்கம் வேணாமா, இன்னும் சின்ன பிள்ளைங்கனே நினப்பு அவளுக்கு என்றார். மா விடுங்கம்மா, எவ்வளவு வளர்ந்தாலும் அவ என் தங்கச்சி தானே, நான் அவளுக்கு அண்ணன் தானே, பாக்குறவங்க கண்ணுல குறையோட பார்த்தா அதுக்கு நாம பொறுப்பாக முடியாதுல, அவ எப்பவும் எனக்கு குழந்தை மாதிரி தான். சரி, நீங்க ரேஷன் கார்டையும் பையவும் எடுத்துட்டு வாங்க, நான் போயிட்டு வந்துடுறேன் என்றவன் எழுந்து கை கழுவ சென்றான். மகனின் பேச்சிலேயே மகள் மீது அவன் வைத்திருக்கும் பாசம் புரிய கண்கள் பணித்தது அந்த அன்னைக்கு. என் அண்ணனோட குணம் அப்படியே என் மகனுக்கு கிடைச்சிருக்கு, என்னை என் அண்ணங்கிட்ட இருந்து பிரிச்சது போல இவங்க 2 பேரையும் பிரிச்சிடாத கடவுளே என்று வேண்டிக் கொண்டே கார்டை எடுக்க சென்றார். சார், போஸ்ட். வாசலில் தபால்காரரின் குரலை கேட்டு எட்டி பார்த்தான் வசீகரன். சபர்மதியும் வளர்மதியும் வெகு நாளாய் காத்திருந்த அந்த குரல் கேட்டதும் வெளியே ஓடி வந்தனர். தம்பி, உங்களுக்கு தான் ரெஜிஸ்டர் போஸ்ட் வந்திருக்கு, வேலைக்கான ஆர்டர் போல இருக்கு என்று சந்தோஷமாய் கூறியவர் அந்த காக்கி நிற அரசு கவரை அவன் கையில் கொடுக்க அதை அன்னையிடம் கொடுத்துவிட்டு தபால்காரர் காட்டிய இடத்தில் கையெழுத்திட்டு கொடுத்தான். அதை சந்தோஷத்துடன் பார்த்திருந்தனர் சபர்மதியும் வளர்மதியும். ஹாசினி, கீழே கேட்ட அன்னையின் குரலை கேட்டு கண்ணாடிக்கு முன் நின்றிருந்த ஹாசினி திரும்பினாள். அப்போதுதான் மலர்ந்திட்ட புதிய பூ போல புத்துணர்வோடு கூடிய அழகான முகம், திருத்தப்பட்ட புருவமும் அளவான மூக்கும், சிறிய இதழ்கள் சிரிக்கையில் எட்டி பார்க்கும் சின்ன பல்வரிசையும், காதில் அசைந்தாடும் தங்க வளையமும், வயதுக்கே உரிய வனப்பான உடல்வாகும் பார்ப்பவர் கண்களை ஒரு நிமிடம் அவளை உற்று நோக்க வைத்தே நகரும். முன்னெற்றில் வந்து விழும் முடிக்கற்றையில் ஒரு அலட்சியம் தெரிய அழகாய் இரு பக்கமும் குதிரைவால் போட்டிருந்தாள். ஜீன்ஸும் டாப்பும் அணிந்திருந்தவள் வாயில் பபிள்கமை மென்று கொண்டிருந்தாள். கட்சுவில் காலை நுழைத்தவள் கீழே விழுந்தாள். டக் டக் என ஷூ சப்திக்க நடந்து வந்தவளை கீழே டைனிங் ஹாலில் காத்திருந்த ராஜேஸ்வரி பார்த்து கொண்டிருந்தார். குட் மார்னிங் மாம். நாற்காலியை இழுத்து போட்டு அமர போனவளை முறைத்தவர், முதல்ல வாயில இருக்க அந்த பபிள்கமை துப்பிட்டு வா, எப்ப பார்த்தாலும் மாடு மாதிரி எதையாவது வாயில போட்டு மென்னுட்டு என்று அவர் கடிந்து கொள்ள அவளது முகம் வாடியது. என் ஸ்வீட் மம்மி, நோ டென்ஷன், இப்பவே துப்பிட்டு வர்றேன் என்றவள் அதை துப்பிவிட்டு வந்தாள். என்ன, இன்னைக்கு டியூட்டி இல்லையா, அன்யூனிஃபார்ம்ல கிளம்பி இருக்க என்றவர், ராமு சின்னம்மாக்கு சாப்பாடு எடுத்து வை என்றார் அங்கே நின்று கொண்டிருந்த நடுத்தர வயசுள்ள ஒரு பணியாளிடம். அவளது தட்டில் பஞ்சு போன்ற மெத்தென்ற இட்லியை வைத்து வேறு ஒரு கிண்ணத்தில் சாம்பாரும் சட்னியும் ஊற்றினார். இன்னைக்கும் இந்த இட்லி தானா? ஏன் ராமு, கொஞ்சம் வித்தியாசமா எதுவும் ட்ரை பண்ண மாட்டியா? எப்ப பார்த்தாலும் இட்லி தோசைன்னு நான்சென்ஸ் என்றவள் அன்னையின் பார்வையை கண்டதும் பேசாமல் 2 இட்லியை உள்ளே தள்ள தொடங்கினாள். நான் தான் இட்லி செய்ய சொன்னேன் என்று ராஜேஸ்வரி, ராமு அவளுக்கு பால் எடுத்துட்டு வா என்றார். மம்மி ப்ளீஸ் மம்மி, எனக்கு பால் பிடிக்கல, வேண்டாம், நான் வேணா ஜூஸ் குடிக்கிறேன் என்றவளை அடுத்த வார்த்தை பேச விடாமல் அவள் முன்னால் பால் கிளாஸை நீட்டினார்.
ஒன்றும் பேசாமல் அதை வாங்கி மருந்தை குடிப்பது போல கண்ணை மூடி குடித்துவிட்டு எழுந்து கை கழுவ போனாள் ஹாசினி. ராமு, மதிய சமையலுக்கு நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுடு. இன்னைக்கு கொஞ்சம் புது ரோஜா செடியெல்லாம் நர்சரியில இருந்து கொண்டு வர சொல்லியிருக்கேன். நம்ம பாலுக்கிட்ட பார்த்து வாங்கி வைக்க சொல்லிடு. நான் கிளம்புறேன் என்றார். சரிங்கம்மா, நான் பாத்துக்கிறேன் என்று அவர் தலையாட்டவும், ஓகே சங்கர், வண்டியை ரெடி பண்ணு, கிளம்பலாம் என்றார் அங்கே அவருக்காக காத்து கொண்டிருந்த டிரைவரிடம். ஓகே மேடம் என்றவன் வாசலில் கம்பீரமாய் நின்றிருந்த வெள்ளை நிற ஆடிக்காரின் அருகே சென்றான். தன் அறைக்கு சென்ற ராஜேஸ்வரி அங்கிருந்த தன் பேக்கை சரிபார்த்து ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வைத்திருந்த மூக்கு கண்ணாடியை எடுத்து அணிந்து கொண்டார். சற்று தடித்த கம்பீரமான உருவம், வட்டமான முகத்தில் வெறும் திருநீர் மட்டுமே இருந்தது. ஊடுருவும் தீட்சண்யமான கண்கள், அழகான முகத்தை அதிகாரம் என்னும் முகமூடியால் மறைத்திருந்தார். மகளின் சிறுவயதிலேயே கணவர் மகேஸ்வரன் மூளையில் கட்டி வந்து வெகுவாய் சிரமப்பட உடுமலைக்கு அருகில் இருந்த கயிறு பிரிக்கும் தொழிற்சாலைகளையும் ஜவுளி கடை மற்றும் நிலபுலன்களையும் விற்றுவிட்டு கோவையில் மருத்துவத்திற்காக குடியேறினர். அங்கே பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் 2 கட்டிவிட்டு ஒரு தளத்தில் மட்டும் தங்களுக்கு ஒரு துணிக்கடையை தொடங்கியிருந்தனர். அதன் மேற்பார்வை மட்டுமே ராஜேஸ்வரிக்கு இருந்தது. காம்ப்ளெக்ஸில் கடையை வாடகைக்கு விட்டதில் கிடைத்த வருமானமும் அந்த துணிக்கடையின் வருமானமும் அவர்களை செல்வந்தர் வரிசையில் சேர்த்து விட்டிருந்தது. வெகு காலம் மருத்துவ உதவியோடு படுக்கையில் கஷ்டப்பட்டாலும் தொழிலை பற்றிய நுணுக்கங்களை எல்லாம் மனைவிக்கு சொல்லிக் கொடுத்திருந்தார். யாரையும் நம்பாத, நீயே நம்ம தொழிலை பார்த்துக்கோ, எல்லாரிடமும் கொஞ்சம் எட்டி நின்னு பழகு, போலி சொந்தங்களை பக்கத்துல வரவிடாத என்று சொல்லி அவர் மனதில் உருவேற்றி இருந்தார். அவர் சொல்படியே ராஜேஸ்வரியும் அவர் மறைவுக்கு பிறகு வீட்டில் இருந்த பணியாளர்களிடமும் கடையில் இருந்த பணியாளர்களிடமும் எப்போதும் அதிகாரம் காட்டி ஒட்டிக்கொள்ள வந்த உறவுகளை சற்று எட்டியே நிறுத்தியிருந்தார். தொழிலையும் புரிந்து வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருந்தார். மகளை சுதந்திரமாய் வளர்த்திருந்தாலும் தன் கட்டுப்பாட்டிலே வைத்திருந்தார். கணவர் இறந்த பிறகு சொத்தை குறிவைத்து நெருங்கி வந்த சொந்தங்களை சிரிப்பை மறந்த முகத்தோடு விரட்டியடித்தார். சிறுவயதில் கணவனை இழந்து நின்றவளை தவறான எண்ணத்தோடு ஒவ்வொருத்தரும் நெருங்கி வர கண்ணில் தீக்கக்கும் பார்வையோடு கண்டிப்பும் கராருமான முகத்தை கவசமாக்கியவர் அதையே நிரந்தரமாக்கி கொண்டார். கையில் பேக்குடன் வெளியே வந்தவர், சின்னம்மா எங்க என்றார் ராமுவிடம். பேக் எடுத்துட்டு வர்றேன்னு மேல போனாங்கம்மா என்றார் அவர். மேலே நோக்கி ஹாசினி என்று அவர் குரல் கொடுக்க கையில் சின்ன பேக்குடன் வண்டி சாவியோடு இறங்கி வந்தாள். காற்றில் அசைந்தாடும் கூந்தலை ஸ்டைலாய் கையில் ஒதுக்கியவள், மாம், எனக்கு மதியம் சாப்பாட்டுக்கு வர முடியாது, கொண்டு வர சொல்லிடுங்க, நான் கிளம்புறேன் என்றாள். பார்த்து போ என்றார் அக்கறையுள்ள அன்னையாய். ஓகே மம்மி, டேக் கேர், பாய் என்றவள் அன்னையின் கன்னத்தில் மெல்ல தன் இதழை பதித்துவிட்டு வெளியே நடந்தாள். செல்லும் மகளையே பார்த்திருந்த ராஜேஸ்வரி ஏதோ யோசித்து கொண்டே வாசலுக்கு நடந்தாள். அன்னையின் அதிகாரத்தையும் கண்டிப்பையும் மட்டுமே கண்டு வளர்ந்தவள் ஹாசினி. அவரது முகமூடிக்குள் ஒளிந்திருக்கும் நேசத்தை அவளால் கண்டு கொள்ள முடிந்தது. பணத்திமுறும் ஆணவமும் தானென்ற அகந்தையும் அவளுக்குள் நிறையவே இருந்தாலும் அவள் தோற்று போவது அவள் அன்னையிடம் மட்டுமே. ஏனோ அவள் அன்னையின் வார்த்தையை அவளால் மீறவே முடிந்ததில்லை. சிறுவயது முதலே தனக்கு கீழே உள்ள அனைவரும் தனக்கு சேவகம் செய்பவர்கள் என்னும் எண்ணம் அவளுக்கு நிறைந்திருந்தது. தன் கருப்பு வண்ண யமஹா பைக்கை ஒரே உதையில் உயிர்ப்பித்த ஹாசினி ஹெல்மெட்டை தலைக்கு கொடுத்து ஆக்சிலேட்டரை முறுக்கினாள். வண்டி சீறிக்கொண்டு கேட்டுக்கு வெளியே சென்று சாலையில் கலந்தது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஆடியோ நாவல்ஸ் கேட்க விரும்புற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட் வர வரைக்கும் ஸ்டே டியூன்ட் வித் லதா பைஜு ஆடியோ நாவல்ஸ். உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்க காத்திருக்கும் நான் RJ ரதி.